இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். முதலமைச்சரை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்திருப்பதை இது உடல்நல விசாரிப்பு என்று மட்டும் பார்க்க முடியுமா? பொதுவாக அரசியல்வாதிகளின் சந்திப்புகள் மரியாதை நிமித்தம், உடல் நலம், அது போக ஏதாவது தூக்கம் விசாரித்தல் இப்படித்தான் சொல்லப்படும். ஆனால் அதன் உள்ளே ஒரு அரசியல் கண்டிப்பாக இருக்கும். இரண்டு அரசியல்வாதிகள், அதுவும் மூத்த அரசியல்வாதிகள் சந்திக்கும் போது அரசியல் பேசாமல் இருக்கவும் முடியாது. அப்படியான சூழ்நிலையில் பிரேமலதா அவர்கள் முதலமைச்சரை சந்தித்திருப்பது உடல்நலம் கருதி உடல்நல விசாரிப்பு என்று சொல்லப்பட்டாலும் எதிர்கால கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் அதுல இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரையில் எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இதற்கு பிறகு அவர்கள் பிரேமலதா அவர்கள் ஒரு பேரணி நடத்தி அதன் நிறைவாக ஒரு மாநாடு நடத்தி அதிலே கூட்டணி பற்றிய முடிவு எடுக்கப்படும் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள். எனவே அதற்கான ஒரு பூர்வாங்க ஏற்பாடாகத்தான் நாம் இத்தகைய சந்திப்புகளை பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிரேமலதா அவர்களுடன் அவர்களது கட்சியிலே இருக்கிற முக்கியமானவர்கள் போயிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களோடும் திமுகவில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் தென்படுகிறார்கள். இதை வைத்து பார்க்கும்போது எதிர்கால கூட்டணி, இந்த கூட்டணிக்கான ஒரு ஏற்பாடு இப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். திரு தராசு ஷாம், அப்படி இது கூட்டணிக்கான ஒரு பூர்வாங்கமான சந்திப்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு, அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களாக எதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியுள்ளது? பொதுவாகவே எந்த கூட்டணிக்கும் பாதகமான விஷயம் எது என்றால் தொகுதி பங்கீடு தான். தொகுதி பங்கீடு என்றால் ஒன்று, நாம் கேட்கிற அளவுக்கு எண்ணிக்கை வேண்டும். இரண்டாவது, நாம் கேட்கிற தொகுதிகள் தரப்பட வேண்டும். நமக்கு வெற்றியை பெற முடியாத தொகுதிகளை நாம் கூட்டணியிலே கேட்டு பெற்று பயனில்லை. மிகவும் குறைவான எண்ணிக்கையில் கூட்டணியில் தொகுதிகளை கேட்டு பெற்றால் அது கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த இரண்டு அம்சங்களும் திருப்தியானால் தான் எந்த கூட்டணியுமே அது பூர்த்தியாகும். அந்த வகையிலே பிரேமலதா அவர்கள் மனதிலே என்ன தொகுதிகள் எண்ணிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் திமுகவால் என்ன கொடுக்க முடியும் என்பதை யூகிக்க முடியும். திமுகவை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக காங்கிரஸை தாண்டி கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் தான் கட்சிக்கு, அதாவது விசிகாவுக்கு 6 தொகுதி இப்படித்தான் ஒதுக்கி இருக்கிறார்கள் போன முறை. இந்த முறை 1-2 கூடலாம். ஆனால் திமுக கூட்டணியிலே ஏற்கனவே இருக்கிற சீனியர்கள் அவர்களுக்கு குறைவாகத்தான் தேமுதிகவுக்கு கிடைக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனால் 4 அல்லது 5, அதற்கும் குறைவாகத்தான் வாய்ப்பு அவ்வளவுதான் இருக்கிறது. மொத்த தொகுதிகளிலே ஒரு 160-170 தொகுதிகளிலே திமுக நிற்க வேண்டும். ஒரு 24-25 தொகுதி காங்கிரஸுக்கு போய்விடும். பிற கட்சிகளுக்கு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் 4 அல்லது 5 தொகுதிகள், அதுவுமே திமுக அணியில் இருந்தான் விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இதற்கு மேல் அங்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் பிரேமலதா அவர்களுக்கும் பெரிய வாய்ப்பு இல்லை. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போகலாம். ஆனால் அங்கு இப்போது இருக்கிற நிலைமை அது சரியாக இல்லை. விஜயை பொறுத்தவரையில் தேமுதிக எடுத்த நிலைப்பாடு, விஜய் தான் எங்களுடன் பேச வேண்டும், நாங்கள் எதற்காக விஜயுடன் போய் பேச வேண்டும் என்று பிரேமலதா அவர்கள் சமீபத்திலே கேட்டார்கள். அதை வைத்து பார்க்கும்போது இன்றைய தேதிக்கு விஜயலதா பிரேமலதா அவர்களுக்கான வாய்ப்பு என்பது ஒன்று நாம் தமிழர் கட்சியின் சீமான் அல்லது திமுக, இந்த 2 வாய்ப்பு தான். அல்லது தனி அணி தான் காண வேண்டும். தனி அணி என்பது அது எப்போதுமே இன்றைய தேதிக்கு இருக்கிற இந்த ஒரு மல்டி கார்னர் கண்டஸ்டில் அது பெரிய அளவுக்கு பலன் தராது. எனவே திமுக கூட்டணியில் குறைந்த தொகுதிகள், ஆனால் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் 4 தொகுதிகள் கிடைத்தாலும் 4 எம்எல்ஏக்கள், இப்படியான ஒரு கணக்கு போட்டு காய் நகர்த்துவார்களே ஆனால் அது தேமுதிகவுக்கு பலன் உள்ளதாக இருக்கும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.